அத்தை, இதுதான் நம்ம கோவிலா? ரொம்ப அழகா இருக்கு. ஆமாமா, இந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த காலத்துல வெள்ளைக்காரங்களே இந்த கோயிலை பார்த்து ஆச்சரியப்பட்டதா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லம்மா, யாரு தப்பு பண்ணாலும் தப்பிக்கவே முடியாது. திருவிழா முடியற வரைக்கும் நம்மளும் இங்க தானே இருக்க போறோம். அப்ப நீ நிறைய தெரிஞ்சுப்ப. வா. இப்போதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அண்ணாமலை அம்மாவே வந்துட்டாங்க. வாங்கய்யா போவோம். வாங்க வாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ரொம்ப சந்தோஷம். வணக்கம் வணக்கம். வந்துட்டியா தாயி? எவ்வளவு வருஷம் ஆச்சு உன் பாதம் இந்த பூமியில பட. இப்படி எங்களை எல்லாம் மறந்துட்டு போயிட்டியே தாயி. இத்தனை வருஷத்துல இந்த மக்களை ஒரு எட்டு பார்க்கணும்னு கூட உனக்கு தோணலையா? அதான் இப்போ வந்துட்டேன்ல. ஆமா தாயி, இப்பதான் இந்த ஊருக்கே ஒரு விடிவு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. அந்த ஆத்தாவே இந்த ஊருக்குள்ள வந்திருக்கிற மாதிரி இருக்கு தாயி. ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த கோயிலுக்கு வந்து. சின்ன வயசுல கஷ்டமோ சந்தோஷமோ இந்த கோயில தான் சுத்தி சுத்தி வருவேன். அப்பெல்லாம் இந்த கோயிலும் இந்த இடமும் அவ்வளவு அமைதியா அழகா இருக்கும். என்னப்பா மலரும் நினைவுகளா? விட்டா இங்கே இருந்துருவீங்க போல இருக்கே. ஆமாண்டா, இந்த கோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல்ல இந்த கோயிலுக்கு வரும்போது திடீர்னு பூசாரிக்கு சாமி வந்து என் கைய பிடிச்சி உங்க அம்மா கிட்ட கொடுத்து, இனிமே உன்னை இவன் நல்லா பாத்துப்பா, நீ எதுக்கும் கலங்காதன்னு சொன்னாரு. அப்ப புடிச்ச கைய இப்ப வரைக்கும் உங்க அம்மா விடல. என்ன இது, சுவரெல்லாம் அங்கங்க உடைஞ்சிருக்கு. ரொம்ப வருஷமா பராமரிக்கப்படாம இருந்த கோவில்மா, அதான் அங்கங்க இப்படி இருக்குமா. இது எங்க முன்னோர்கள் கட்டின கோயில். இத பாழடைய நான் விட மாட்டேன். கோயிலை மறுசீரமைக்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு எவ்வளவு செலவானாலும் அதை நான் தரேன். ரொம்ப சந்தோஷமா. திருவிழா முடிஞ்ச கையோட அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடுறோம். சரிங்க ஐயா. கௌதம், கோயில் சீரமைக்க என்னென்ன தேவையோ அதை கூட இருந்து செஞ்சு கொடு. சரிங்க சித்தி. ம். சொந்த ஊருக்கு வந்து குலதெய்வம் கோயில பார்த்த பிறகுதான் அண்ணாமலை முகத்துல புது சந்தோஷமே தெரியுது. ஏப்பா தம்பி, திருவிழா நடக்க போதுன்னு அவ்வளவு தூரத்துல இருந்து நாங்க ஆசையா வந்தோம். எங்களை வெளியே போக சொல்றீங்க? பின்ன உங்களை நடு கோவில்ல நிக்க வச்சு முதல் மரியாதை கொடுத்து நாங்க கை கட்டி நின்னு வேடிக்கை பார்க்கணுமா? இந்த கோவிலுக்காகவும் ஊருக்காகவும் கஷ்டப்பட்டதெல்லாம் நாங்க தான். எங்களுக்கு தான் முதல் மரியாதை. ஊரை விட்டு பயந்து ஓடுன உங்களுக்கு இல்ல. என்னையா விட்டா ஓவரா பேசிட்டே இருக்க? யார பார்த்து பயந்து ஓடி போனாங்கன்னு சொல்ற? அண்ணாமலை நெருப்பு மாதிரி. அவ யாருக்காகவும் எதுக்காகவும் பயந்து ஓடி போக மாட்டா. நாங்க ஒன்னும் இந்த முதல் மரியாதைக்காக இங்க வரல. திருவிழா நல்லபடியா நடக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் வந்தோம். ஹலோ ஹலோ, அதெல்லாம் நீங்க இல்லனாலும் திருவிழா நல்லாவே நடக்கும். முதல்ல நீங்க கிளம்புங்க. ஹலோ, எங்களை கிளம்ப சொல்றதுக்கு நீங்க யாரு? இது எங்க கோயில் திருவிழா. இத முடிக்காம நாங்க போக மாட்டோம். என்னது, போக மாட்டீங்களா? ஒழுங்கு மரியாதை நீங்களே போயிடுங்க, இல்ல நாங்களே கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளிடுவோம். எங்க முடிஞ்சா பண்ணியா பார்க்கலாம். திருவிழால பிரச்சனை வரக்கூடாதுன்னு பொறுமையா இருந்தா என்ன உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? வருண், இரு. கௌதம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஐயா, நான் உங்களை விட வயசுல சின்ன பொண்ணுதான். இருந்தாலும் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. கோவிலுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதுக்கான இடம் இல்ல. மக்கள் எல்லாரும் ஒத்துமையா வந்து சாமி கும்பிட்டு மன நிம்மதியோட வந்து போற இடம். இத உனக்கு எனக்குன்னு யாரும் பிரிச்சு பார்க்க முடியாது. இது எங்க அத்தையோட குலதெய்வ கோவில். அவங்களுக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. அவங்க இந்த ஊருக்கு வராம இருக்கலாம், ஆனா அவங்க இந்த ஊரையும் ஊர் மக்களையும் நினைக்காத நாளே இல்ல. இன்னைக்கு கூட இந்த ஊர் நல்லதுக்காக திருவிழா நடக்கணும்னு சொன்னதும் உடனே கிளம்பி வந்துட்டாங்க. இது ஒண்ணு போதாதா அவங்க இந்த ஊர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு?
ஆமா, நீங்க எல்லாம் எங்க போறீங்க? இந்த கோவில்ல நம்ம எல்லாரையும் விட அண்ணாமலை அம்மாவுக்கு தான் அதிக உரிமை இருக்கு. அவங்களே திருவிழால இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் நாங்க மட்டும் எப்படி இருப்போம்? நாங்களும் கிளம்புறோம். ஏங்க, அவங்க எல்லாம் நம்ம ஊரை பத்தியே கவலைப்படாம போனாங்க. நீங்க எல்லாரும் அவங்க பின்னாடியே போனா என்னங்க அர்த்தம்? என்னது, ஊர் மக்களை பத்தி கவலைப்படலையா? அவங்கள பத்தி உனக்கு என்னையா தெரியும்? அவங்க இந்த ஊர்ல தான் இல்ல, ஆனா எங்க மனசு முழுக்க அவங்க தான் இருக்காங்க. ஆமா, ஊருன்னு பேசுறியே, இந்த ஊர் மக்களுக்காகவும் ஊருக்காகவும் நீ என்னையா செஞ்சிருக்க? ஆனா அண்ணாமலை அம்மா இந்த ஊர் மக்களுக்காக அவ்வளவு பண்ணிருக்காங்க. என் புள்ள இன்னைக்கு படிக்கிறானா, அதுக்கு காரணம் அண்ணாமலை அம்மா தான். யோ, என்ன சொன்ன? அவங்க ஊரை கூட எட்டி பார்க்கலையா? நான் ஒரு நல்ல வேலையில இருக்கேன்னா அது காரணமே அண்ணாமலை அம்மா தான். இது மட்டும் இல்ல, என்ன மாதிரி படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்ததே அவங்க தான். அம்மா, நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல. ஊர்ல இருக்கிற குறை தீரணும்னா திருவிழா நேரத்துல உங்க குடும்பத்துல இருக்கிற சுமங்கலி பெண்கள் எல்லாரும் கண்டிப்பா விரதம் இருக்கணும். சாயங்காலம் விரதம் இருக்கிற சுமங்கலி கையால அம்பாளுக்கு கூழ் ஊத்தணும். அதை நீங்க தான் முதல்ல ஆரம்பிச்சு வைக்கணும். அப்பதான் ஊருக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பா சாமி, நாங்க எல்லாரும் முறையா விரதம் இருந்து அம்மனுக்கு கூழ் ஊத்துறோம். ரொம்ப சந்தோஷமா. என்ன வான்மதி, ஒரு பிரசாதம் கூட ஒழுங்கா வாங்க மாட்டியா? விடுங்கக்கா, தெரியாம கை தவறி இருக்கும். இங்க பாரு, முதல்ல இப்படி எல்லாரும் முன்னாடி டிராமா பண்றதை நிறுத்து. இப்படி பண்ணி தான் என்ன இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்க. ஏய், இன்னும் எதுக்கு இப்படி நடிக்கிற? உன் கையால பிரசாதம் வாங்கிட்டா அந்த சாமி கூட என்ன மன்னிக்காது. இன்னொரு தடவை என் முன்னாடி வராத. வருண் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்? இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? இங்க இவ்ளோ பேருக்கு முன்னாடி எதுவும் கேட்க வேண்டாம்.